இங்கே மேலே கொடுத்து பிஎம் மேட்ரிமோனின்னு ஒரு கம்பெனி இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைடில் கொடுத்துருக்குறோம். அதில் ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்குது. அவங்க வந்து ஃப்ரீ ஆன்லைன் பதிவு, இலவசமான வரன்களை பதிவு பண்ணுறதுக்கு இப்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க. வரன்களை இலவசமாக பதிவு பண்ணுறவங்க அதில் பதிவு பண்ணி பலன் பெறுங்க. உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. வணக்கம், ஆன்மீக சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆன்மீக சேனலிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நம்ம இப்போ பார்க்க போகிறது மாசிலாமணீஸ்வரர் கோயிலில் நடக்கக்கூடிய சிறப்பு தரிசனம். ஜனவரி சதய நட்சத்திரத்தன்னைக்கு வரக்கூடிய இந்த சதய நட்சத்திரத்தன்னைக்கு திருமலை வாயில் இருக்கக்கூடிய மாசிலாமணீஸ்வரர் இருக்கு சுயரூப தரிசனம் கிடைக்கும். அது என்ன சுயரூப தரிசனம்னா, அந்த கோயிலுடைய வரலாறில் தொண்டைமான் சக்கரவர்த்தி போருக்கு போயிட்டு வர சொல்ல முல்லை கொடிகள் யானையின் காலில் சிக்கினதுனால முல்லைக்கொடியை வெட்ட முயற்சி பண்ண சொல்ல அங்கேருந்து ரத்தம் பீறிட்டு வருது. அந்த என்னடா ரத்தம் வருதுன்னு அவர் பயந்து போய் இறங்கி பார்க்க சொல்ல அங்கே ஒரு லிங்கம் வடிவம் தெரியுது. அந்த லிங்கத்துலேருந்து ரத்தம் வருது. உடனே அவர் பயந்து சொல்ல அசிரீரி வந்து சொல்லுது, பயப்படாத, நீ இது வெட்டினதுனால எனக்கு மாசிலாமணி சுத்தமான மணியாக தான் இருப்பேன், எனக்கு கவலைப்படாத, எனக்கு கோயில் கட்டுன்னு சொல்கிறாங்க. அதன் பேரில் அங்கே கோயில் கட்டுறாங்க. அதுதான் வட திருமுல்வாயில் இருக்கக்கூடிய மாசிலாமணீஸ்வரர் கோயில். இந்த வெட்டுப்பட்டதுனால அந்த லிங்கத்துக்கு எப்போதுமே சந்தன காப்பில் தான் இருக்கும். இந்த சதய நட்சத்திரம் சித்திரை மாதம் வரக்கூடிய சதய நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த லிங்கத்துடைய சந்தனங்களில் நீக்கப்பட்டு லிங்க வடிவத்தை எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி 2 நாளைக்கு வைப்பாங்க. அதுதான் சுயரூப தரிசனம். அது வந்து சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் அன்னைக்கு வரும். அது இந்த வருடம் ஏப்ரல் 21, 2025 அன்றைக்கு வந்திருக்கு. 21, 22 இந்த 2 நாளும் சுயரூப தரிசனத்தில் காட்சி தருவார் மாசிலாமணீஸ்வரர். இந்த தரிசனத்தை தரிசிக்கிறது கோடி புண்ணியம் சொல்கிறாங்க. அதனால் தரிசிக்க வாய்ப்பு கிடைச்சவங்க கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணிக்கோங்க. இது இந்த கோயிலுடைய சிறப்பு. 23ஆம் தேதி திருப்பி மீண்டும் சந்தனக்காப்பு போடப்பட்டு வருடம் முழுவதும் சந்தனக்காப்புலேயே காட்சி தருவோம். இதுதான் மற்றொரு சிறப்பு. பார்த்திங்கன்னா, இந்த கோயில் சிதம்பரத்தில் பிறக்கிறது தரிசிக்கிறது முக்தி, திருவாரூரில் பிறக்கிறது முக்தி, முக்தி அடையிறத பற்றி சொல்கிறேன் நான். திருவாரூரில் பிறக்கிறது முக்தி, சிதம்பரத்தில் தரிசனம் பண்ணுறது முக்தி, திருவண்ணாமலையில் நினைச்சா முக்தி, காசியில் இறந்தா முக்தி. ஆனால் திருமலை வாயில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயில் வரலாறை கேட்டிங்கனாலே உங்களுக்கு முக்தி கிடைக்குன்றது இந்த தல வரலாறு. இது இந்த கோயிலை உங்கள் வாழ்நாளில் ஒரு நாளாச்சும் வந்து சந்தித்து சிவனுடைய அருளை பெறணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். உங்களுக்கும் அது பிராப்தம் கிடைக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.